இந்த இரண்டாம் தொகுதிக்குள்ள ஒரு 27 கப்பல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில் இந்த எல்லைக்குள்ள தற்போது 13 கப்பல்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது. அந்த 13 கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி கப்பல்களையும் மொத்தமாக கைப்பற்றி அதில் இருந்த 200க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் தான் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. கிரேட்டா தன்பர்க் முதன்மையானவர். இவங்க தான் கிரேட்டா தன்பர்க் கைது செய்யப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் காசா பகுதி முற்றுமுழுதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள பாரிய யுத்தம் ஒன்று நடைபெற்று வருகிற அதே நேரத்தில் தரை வழியாக ரஃபா பார்டரால் எந்த ஒரு உணவையோ மருந்தையோ கொண்டு செல்ல முடியவில்லை. கரேம் அபூஷலேம் வழியாகவும் எந்த ஒரு உணவையோ மருந்தையோ எந்த பொருட்களையுமே உள்ளே கொண்டு செல்ல இஸ்ரேல் அனுமதிப்பது எல்லா பார்டர்களையும் அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜோர்டான் வழியாக வரக்கூடிய பார்டர், இஸ்ரேல் வழியாக வரக்கூடிய எல்லா பார்டர்களும் முற்றுமுழுதாக க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. காசா மொத்தமாகவே முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையில காசாவுக்கு வான்வழியாக சில நாடுகள் உணவுகளை கொடுக்கிறது. இப்படி கொடுக்காதீங்க, இதனால எந்த பலனுமே கிடையாது என்று ஐநா வரைக்கும் பலவிடுத்தம் இந்த தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்கிறோம். இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் காசாவுக்கு கடல் வழியாக நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய போகிறோம் என்று சொல்லி பல நாடுகளையும் சேர்ந்த சகோதரர்கள் ஒன்றிணைந்து ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற கூட்டணியில் கப்பல்களை ஏற்பாடு செய்து கொண்டு அந்த கப்பல்களில் காசாவை நோக்கி காசா மீதான இஸ்ரேலிய கடற்படை முற்றுகையை முறையடிப்போம் என்கிற தலைப்பின் கீழாக காசாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி வரக்கூடிய சகோதரர்களுடைய முதல் தொகுதி கப்பல்கள் கிட்டத்தட்ட 40 கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது. பல நாடுகளைச் சேர்ந்த ஆர்வலர்கள் இதிலே இருக்கிறார்கள். குறிப்பாக இத்தாலி, ஸ்பெயின் போன்ற மேற்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அதை தாண்டி அரபு நாடுகள் என்று பல நாடுகளைச் சேர்ந்த ஆர்வலர்களும் இணைந்துதான் இந்த கப்பல்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த கப்பல்கள் தற்போதும் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது இரண்டாம் தொகுதி கப்பல்கள் வந்து கொண்டிருக்கு. இந்த இரண்டாம் தொகுதிக்குள்ள ஒரு 27 கப்பல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில் முதல் தொகுதி கப்பல்கள் ஒரு 13 கப்பல்கள் காசாவை நோக்கி காசாவினுடைய கடல் எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் இன்டர்நேஷனல் கடல் பார்டர். இதுதான் காசாவை ஒட்டி இருக்கக்கூடிய காசாவினுடைய கடல் பார்டர். ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டினுடைய இன்டர்நேஷனல் கடல் பார்டரும் இருக்கும், அதே நேரத்தில் அந்த நாட்டுக்குரிய கடல் பார்டரும் இருக்கும். இப்போ இலங்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இலங்கை கடல் பகுதிகளில் இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் உண்டான பகுதிகள் இலங்கையினுடைய கடற்பரப்பு. இந்தியாவினுடைய கடல் கரையில் இருந்து 10 கிலோமீட்டருக்கு உள்ள வரக்கூடிய பகுதிகள் இந்தியாவினுடைய கடற்பரப்பு என்று சொல்லுவாங்க. இந்த கடற்பரப்புக்குள்ள போகும்போது அந்தந்த நாடு வெளிநாட்டவர்களை கைது செய்யும். உதாரணமாக இலங்கைக்கு வருகிற தமிழக மீனவர்கள் எங்க கைது செய்யப்படுவாங்கன்னா இன்டர்நேஷனல் கடல் பார்டர்ல வரைக்கும் அவங்களை கைது செய்ய மாட்டாங்க இலங்கை கடற்படை. எப்ப கைது செய்வாங்கன்னா இந்த 10 கிலோமீட்டருக்கு உள்ள வரும்போது தான் கைது செய்வாங்க. அதுதான் இலங்கையினுடைய கடற்பரப்பாக கவனத்தில் கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் இன்டர்நேஷனல் கடல் பார்டர். இதுல எந்த கப்பல் போனாலும் யாரு போனாலும் யாரும் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு வருதா இல்லையா, இந்த பகுதியை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாட்டினுடைய கடல் எல்லையாக இந்த பகுதி இருக்கிறது. இதுல காசாவினுடைய இங்க இருக்குது காசா பாருங்க, இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியது காசா, கான் யூனிஸ்லாம் போட்டிருக்கோமா இல்லையா, இந்த பகுதி. இதனுடைய இந்த பகுதி தான் காசாவுக்குரிய கடல் எல்லையாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த கடல் எல்லை காசா அப்பாவிகளுக்கு சொந்தமான அவர்களுடைய நாடு, பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான பகுதி. ஆனா இந்த கடல் எல்லையை கண்ட்ரோல் பண்றது இஸ்ரேலுங்கிற காரணத்தினால இந்த எல்லைக்குள்ள தற்போது 13 கப்பல்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது. அந்த 13 கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி கப்பல்களையும் மொத்தமாக கைப்பற்றி அதில் இருந்த 200க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் தான் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய கப்பல்கள் தொடர்ந்து காசாவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், இதுல காட்டக்கூடிய கிட்டத்தட்ட 27 கப்பல்கள் இதுல உள்ள வந்து கொண்டிருக்கிறது. இவங்க கைது செய்யப்பட்ட செய்தி இவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனாலும் நாங்க உள்ள வரத்தான் செய்வோம், நாங்க காசாவுக்கு
உணவுகளை கொடுக்கத்தான் வேணும் என்கிற நிலையில் அவங்களும் உள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 200+ உறுப்பினர்களில் கிரேட்டா தன்பர்க் முதன்மையானவர். இவங்க தான் கிரேட்டா தன்பர்க் கைது செய்யப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த புகைப்படத்தில். இவங்களோட சேர்த்து பல முக்கியஸ்தர்கள் உள்ள போயிருக்கிறாங்க. குறிப்பாக நெல்சன் மண்டேலா, சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தேசத்தந்தையாக வர்ணிக்கப்படுகிறவர். சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் கருப்பின சகோதரர்களை சுதந்திரம் பெறுவதற்காக பாடுபட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் எல்லாம் அனுபவித்தவர். அவருடைய பேரப்பிள்ளையும் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார். அந்த போராட்ட குணம் கொண்ட ரத்தம் அல்லவா, அதனால் அவரும் இணைந்திருக்கிறார். அவர் இந்த கைது நடவடிக்கைகளில் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. அவர் மீதமுள்ள கப்பல்கள் லிஸ்டுக்குள்ள இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. அதில் இருந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாரு. என்ன நடந்தால் நாங்கள் காசாவை நோக்கி போவோம், சர்வதேச நாடுகள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அவங்களுக்கான உணவுகளை கொடுக்கிறதுக்கு என்று சொல்லி தைரியமாக அவருடைய பாட்டனாருடைய அதே தைரியத்தோடு பேசக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் கிரேட்டா தன்பர்க் அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 22 வயதை உடைய இளம் பிள்ளை. அவங்க ஒரு 22 வயதில் ஏற்கனவே இவங்க காசாவை நோக்கி போய் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதை மீறித்தான் தற்போதும் போயிருக்கிறாங்க. இந்த சமூக செயல்பாட்டாளர்களுக்கு மத்தியில் பிரான்சினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ரீமா ஹசன் அவங்களும் இருக்கிறாங்க. ரீமா ஹசன் எந்த கப்பலில் இருக்கிறாங்க என்கிறது இதுவரைக்கும் தெளிவாக இல்ல. சில நேரம் இந்த 200 பேருக்குள்ள அவங்க கைது செய்யப்பட்டுட்டாங்களா அல்லது இனிமேதான் வரக்கூடிய மக்களோடு அவங்க இருக்கிறாங்களா என்கிறத தெளிவுபடுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த 40 கப்பல்களுக்குள்ள ரீமா ஹசன் அவங்க இருக்கிறாங்க. அவங்க பிரான்சினுடைய எம்பியாக இருக்கிறாங்க. பிரான்சினுடைய எம்பியாக இருக்கும் போதே கிரேட்டா தன்பர்க்கோட கடந்த முறையும் இதே மாதிரி வந்து அவங்க கைது செய்யப்பட்டாங்க. ஆரம்பத்தில் கிரேட்டா தன்பர்க் ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. இவங்க ஒரு 10-13 நாட்களுக்கு பிறகுதான் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் கைது பண்ணப்படக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாக நீங்க பார்க்கலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் கைது செய்யப்படுகிற காட்சி, இஸ்ரேலிய போர்சஸ் வந்து அந்த போட்டுகளை கைப்பற்றி கொண்டு போகிற காட்சிகளும் இதில் பதிவாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க கைது பண்ணப்பட்டிருக்கிற காட்சிகள் தான் இங்கே அடங்கி இருக்கிறது. இந்த புகைப்படங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்ட கப்பல்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய அஷ்தோது துறைமுகத்தை நோக்கி இழுத்து செல்லப்படுகிறது. 3 கப்பல்கள் மொத்தமாக மூழ்கடிக்கப்பட்டிருக்க. 13 கப்பல்களில் 3 கப்பலை அவங்க நாசப்படுத்தி மூழ்கடிச்சிட்டாங்க. 10 கப்பலை தான் தற்போது அஷ்தோது துறைமுகத்தை நோக்கி அவங்க இழுத்துக்கிட்டு போறதாக சொல்லப்படுகிறது. இந்த கப்பல்களுக்குள்ள தற்போது கைது செய்யப்பட்டிருக்க இந்த 200+ நபர்களுக்கு என்ன நடக்க போகிறது, அவங்களை எங்க கூட்டிக்கிட்டு போறாங்க, இப்ப அவங்களுடைய நிலை என்ன என்பதெல்லாம் தங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி தன்னுடைய டெலிகிராம் பக்கத்தில் அவர்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த கப்பல்களோட இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களுக்குள்ள தான் அல் ஜசீரா முபாஷருடைய பத்திரிகையாளர் ஹயாத் அல் யமானி அவங்களும் உள்ளே இருந்தாங்க. இந்த 13 கப்பல்களில் ஒன்று சைரஸ் என்கிற கப்பல். அந்த கப்பலுக்குள்ள தான் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் இருந்தார். அவரும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அல் ஜசீரா இந்த 40 கப்பல்களுக்குள்ள கிட்டத்தட்ட 13 பத்திரிகையாளர்களை நிலைநிறுத்தி இருக்கிறது. பத்திரிகையாளர்னா கேமராமேன் எல்லாரோடையும் சேர்த்து பல பேர் அதுக்குள்ள இருக்கிறாங்க. 13 இடங்கள்ல இருந்து 13 கப்பல்களில் இருந்து அவங்க திரும்ப லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சைரஸ் என்கிற கப்பலுக்குள்ள இருந்தவர் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மற்ற கப்பல்கள் தற்போது காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த கப்பல்களையும் கைப்பற்றுவோம், அழிப்போம், அவர்களை கைது செய்வோம் என்கிற அச்சுறுத்தல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டு வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள், போராட்டங்கள் பண்ணுகிறார்கள், ஐநா மன்றத்திலே பேசுகிறார்கள், குரல் எழுப்புகிறார்கள், ஜனநாயக ரீதியாக தங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அதனுடைய உச்சகட்ட ஒரு கட்டமாகத்தான் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டு இதனூடாக காசா மக்களுக்கு உணவுகள் கொண்டு செல்லுகிற பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அச்சுறுத்தல்கள் இருந்தும் அத்தனை பேரும் காசாவை நோக்கி சென்றிருக்கிறார்கள். இதிலே ஒரு சில மக்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே வந்து மாற்று மத நண்பர்களாக இருக்கிறார்கள். காசா அப்பாவிகளுக்காக இன மத குல பேதம் இல்லாமல் அவர்கள் மனிதர்கள், அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் கொல்லப்படக்கூடாது, அவர்களுடைய நாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நியாயத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு சில பேர், அது தமிழ்நாட்டில் சில பேரை நம்ம பார்க்குறோம், இந்த தமிழ் யூடியூபர்ஸை பார்க்குறோம், அவங்களுக்கு பாலஸ்தீனம்னா என்னன்னு தெரியல, காசாண்டா என்னன்னு தெரியல. உண்மையான நாடே பாலஸ்தீனம் தான்ங்கிறது தெரிந்திருந்தும் சில நேரங்களில் அதை மறைச்சிக்கிட்டு இஸ்ரேல் நிற்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த கிரேட்டா தன்பர்க் மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்தெல்லாம் பாடம் படிக்க வேண்டும். கிரேட்டா தன்பர்க் தான் இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணிக்கு தலைவராகவே இருக்கிறாங்க. வெறும் 22 வயதை உடைய ஒரு இளம் பெண்மணியாக இருக்கிறாங்க. பாலஸ்தீன மக்களுக்கான பாலஸ்தீன நாட்டை கொடுத்துருங்க, நீங்க அதுக்குள்ள அபகரித்து உருவாக்கப்பட்ட இஸ்ரேலை அதை நீங்க தனியாக வச்சுக்கிறீங்க, இதை இவங்களுக்கு கொடுத்துருங்க என்கிற கோரிக்கையோடு தான் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த மக்கள் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும், அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஜனநாயக ரீதியிலான அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும்,
பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய ஆர்வலர்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு வேண்டி பிரார்த்தனை செய்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.